CA. இன்றைய தலைப்பு இரவு உணவு பிரியர்கள் கவனத்திற்கு. துரித உணவால் குறையும் மனிதர்கள் ஆயுட்காலம். தற்போதைய காலகட்டத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆண்களோ பெண்களோ வேலைக்கு செல்வதற்காக பகலில் பரபரப்பாக ஓடிக்கொண்டு இருக்கின்றனர். இதனால் குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினருடன் செலவழிக்கும் நேரம் என்பது வெகு குறைவாகவே இருக்கிறது. குறிப்பாக தற்போது கோடை விடுமுறை என்பதால் குழந்தைகள் 24 எப்போதும் வீட்டில் இருக்கும் சூழ்நிலை உள்ளது. பகல் நேரத்தில் அந்த குழந்தைகள் பெற்றோர்களுடன் நேரம் செலவழிக்க முடியாத நிலை உள்ளது. அதனால் இரவு நேரங்களில் உணவகத்திற்கு அழைத்து சென்று அங்கு நேரத்தை செலவழிக்கின்றன. அப்போது இரவு நேரங்களில் குழந்தைகள் நண்பர்களுடன் சேர்ந்து ஐங்கியூபுட் எனப்படும் துரித உணவுகளை உட்கொள்வதன் சிக்கன் மட்டன் போன்ற ஃப்ரைடு உணவுகளையும் உட்கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பதற்கான முடிகிறது. ஆனால் இந்த உணவுகளுக்கும் நேரம் கடந்து உண்பதும் உடலுக்கு மிகவும் தீங்கு என்பதை பெரும்பாலானோர் அறிவதில்லை. தற்போது சென்னையில் இரவு 11 மணிக்கு மேல் சென்று உணவு சாப்பிடுவது, அதிகாலையில் சென்று உணவு சாப்பிடுவது ட்ரெண்டாகி வருகிறது. குறிப்பாக அண்ணா நகர் பகுதியில் பீட்சா, பர்கர், ட்ரகோட்ஸ், நூடல்ஸ், மோமோஸ் மற்றும் போடா டீ மற்றும் இட்லி, தோசை, பிரியாணி, சிக்கன், ஃப்ரைட் ஐஸ்கிரீம் வரை பாரம்பரிய தென்னிந்திய, உள்ளூர் மற்றும் வெளிநாடு உணவுகளும் கிடைக்கிறது. இந்த பகுதிகளில் உள்ள உணவகம் இரவு 1 மணிக்கு மேல் திறந்திருக்கிறது. மேலும் புளியந்தோப்பு பகுதியில் 2 மணி அளவில் தொடங்கும் பிரியாணி கடைகள் இரவு 11 மணி வரையில் நீடிக்கிறது. அதேபோல ராயப்பேட்டை, வேலுச்சேரி, மேடம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் பல வகையான உணவு கடைகள் இயங்கி வருகிறது. இதுபோன்று இரவு மற்றும் விடியற்காலை சாப்பிடும் உணவால் ஆயுட்காலம் குறையும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை மின் உணவியல் மருத்துவர் காலாராணி கூறியதாவது: பொதுவாக இரவு உணவு 8 மணிக்குள் சாப்பிட வேண்டும். 8 மணிக்கு சாப்பிடும் போது அதிலிருந்து கிடைக்கும் சக்தியை உடல் தூங்குவதற்கு முன் சரியாக பயன்படுத்தும். இதை இரவு 11 அல்லது 12 மணிக்குள் சாப்பிட்டு உடனே தூங்கினால் அதிலிருந்து கிடைக்கும் அனைத்து சக்திகளும் கொழுப்பாக உடலில் தங்கியிருக்கிறது. இதனால் உடல் பருமன், சர்க்கரை வியாதி, உயர் இரத்த அழுத்தம் உள்ளிட்டவை ஏற்படும். மக்கள் பொதுவாக இரவு நேரங்களில் ஃப்ரைட் ரைஸ், நூடல், பீட்சா உள்ளிட்ட உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொள்கின்றனர். அந்த வகையான ஃபாஸ்ட் ஃபுட் உணவை மைதா, டால்டா, ஏற்கனவே பயன்படுத்திய எண்ணெய் என உடலுக்கு தீங்கு தரும் பொருட்களை பயன்படுத்தி இருக்கின்றனர். இதனால் புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்புள்ளது. மேலும் அந்த உணவு கொழுப்பாக உடலில் தங்கி மாரடைப்பு ஏற்படுத்த அதிக வாய்ப்புள்ளது. இரவு மற்றும் கிடைக்கும் உணவு விடியற்காலையில் மட்டும் கிடைக்கும் உணவு என்று முறையாக இல்லை என்றால் அது உடலில் உள்ள உறுப்பை அமைப்பை மாற்றுகிறது. இரவு முறையாக தூங்கவில்லை என்றால் ஆயுட்காலம் குறைந்து விடுகிறது. பகலில் ஓய்வெடுத்து விட்டு இரவில் சுறுசுறுப்பாக தற்போது பலர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அது ஒரு முற்றிலுமான தவறு. இந்த உடலை பாதிக்கும் போது அவர் மட்டும் பாதிக்கப்படாமல் அவரை சுற்றி இருக்கும் அனைவரையும் அது பாதிக்கிறது. எனவே பொறுப்புடன் இருக்க வேண்டும். மக்கள் அனைவரும் முடிந்த அளவிற்கு இரவு 8 மணிக்கு முன் சாப்பிட உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலர் 8 மணி நேரம் தூங்குகிறார் என்று 2 மணி நேரம், 3 மணி நேரம் தூங்கிய 11 அல்லது 12 மணிக்குள் எழுகின்றனர். அதுவும் தவறு. காலை உணவு மிகவும் முக்கியமானது. அதனை கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். கல்லூரி படிக்கும் மாணவர்கள் சிலர் காலை உணவு சாப்பிடுவதில்லை என்று பெருமையாக சொல்கிறார்கள். அதனை பின்பற்றி சில மாணவர்கள் இருக்கின்றனர். காலை உணவு சாப்பிடவில்லை என்றால் உடலில் இருக்கும் உறுப்புகள் பல்வேறு இடங்களில் இருந்து சக்தியை எடுத்துக்கொள்ளும். அதனால் பல்வேறு வகையான உடல் அபாயம் ஏற்படும். எனவே காலை உணவு மற்றும் இரவு உணவு சரியான நேரத்தில் அளவாக எடுத்துக்கொள்வது உடலுக்கு நல்லது. இவ்வாறு அவர் கூறினார். நன்றி.